என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உன்னோடு மனம் விட்டு பேசியே தீர வேண்டும். நீ என் வாக்கினை இன்று கேட்க வேண்டும் என்பது இந்த தாயானவள் என்னுடைய அன்பு கட்டளையும் கூட. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி இன்று உன்னை இந்த அதல பாதாளத்திற்குள் தள்ளிவிட்டிருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர முடியாமல் என் பிள்ளை மிகுந்த வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். சூழ்ச்சிகளை செய்தவர்கள் திடீரென்றெல்லாம் இதை செய்யவில்லை. பல நாட்களாக அவர்கள் போட்டிருந்த திட்டத்தின் பலனாகத்தான் உன் வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கின்றது. சரி, நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்து விடட்டும். அவரவர்களுக்குரிய கர்ம பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காலகட்டம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. இந்த காலகட்டத்திலாவது நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். எதுவெல்லாம் உனக்கு வேதனையை கொடுத்ததோ அதையெல்லாம் விட்டு நீ விலகிவிட வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில சூழ்ச்சிக்கார மனிதர்களை எல்லாம் நீ உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டும். இவையெல்லாம் நடந்தேறிய பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் தானாகவே நடக்கத் தொடங்கும். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு சில எண்ணங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்காமல் நீ தயங்கி நின்று கொண்டிருக்கின்ற விஷயத்தை நான் நன்கு அறிவேன். எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பதில் வேண்டும். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, அது நடக்குமா நடக்காதா என்கின்ற பதில் கிடைக்க வேண்டும். இதை எல்லாவற்றிற்குமே இந்த வராகியானவள் உனக்கு சரியான நேரத்தை கொண்டு வந்து இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டங்களை கண்டு துவண்டு விழாமல் எழுந்து நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனதிற்காக மட்டும்தான் அம்மா தினமும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சோதனைகளை கொடுக்க வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ வாழ துடிக்கின்றாய் அல்லவா? உண்மையாகவே எதிர்மறையான சிந்தனைகள் கொண்ட பிள்ளைகளிடத்தில் இந்த தாயானவள் அத்தனை சுலபமாக சென்று விடுவது கிடையாது. எந்த ஒரு பிள்ளைக்கு மனதில் நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் இருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த அம்மாவினுடைய வாக்கு கிடைக்கும். அவர்கள் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும். எதிர்மறை சிந்தனைகளோடு நீ இருந்து கொண்டு அம்மாவின் வாக்கினை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கு எதுவுமே நடக்க போவது கிடையாது. ஏனென்றால் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை தட்டிவிட்டதே நீயாக இருக்கும் பொழுது அம்மா எப்படி அதனை உனக்கு நடத்தி கொடுத்து விடுவேன்? என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிவிடும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதாது. அந்த எண்ணத்தை நீ செயல்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை பெற்றுக்கொள்ள உன் மனது தயங்காமல் நிற்க வேண்டும். மாறாக எல்லாவற்றிலும் என் பிள்ளை மனதிற்குள் தயக்கமும் பயத்தையும் ஒரு சேர கொண்டு எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை என்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நல்ல நேரம் வந்து விட்டது என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் அது உனக்கு கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கின்றது. உன்னுடைய மனதிற்கு அது கேளிக்கையாக தோன்றும் பொழுது எப்படி உனக்கு நல்ல நேரம் பிறக்கும் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது தெய்வத்தின் வாக்கின் மீது உனக்கு முதலில் நம்பிக்கை வந்துவிட வேண்டும். தானாகவே இது உனக்கு வந்துவிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை உன்னால் நிச்சயமாக முழுமையாக அனுபவிக்க முடியும். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. அது கொடுக்கின்ற நேரம் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றால் அதன் பிறகு எதற்காக நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார்.
எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் தர நினைப்பது இந்த வராகியாக இருக்கும் பொழுது நல்ல சூழ்நிலைகளும் நல்ல நேரமும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, அம்மா உன் மீது கோபம் கொண்டால் அதில் நியாயம் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை உனக்கு தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நேரம் உன்னை பார்த்தால் இந்த அம்மாவிற்கே மெய் சிலிர்த்து விடுகின்றது. என்ன என் பிள்ளை இந்த அளவிற்கு தைரியமாக இருக்கின்றது? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. என் பிள்ளைக்கு நாம் அதை நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நான் நினைத்து முடிக்கும் முன்பே உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்கின்றாய். இதுவெல்லாம் எங்கே எனக்கு நடக்கப் போகின்றது? நான் எல்லாம் எங்கே வாழ்க்கையில் சாதிக்கப் போகின்றேன் என்று உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள்கின்றாய். இப்படி உன் எண்ணங்கள் மாறி மாறி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடந்து விடாது. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளைத்தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் முதலில் என்ன நினைக்கின்றாய்? முடியும் என்று நினைக்காமல் பார்ப்போம் என்றுதானே நினைக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு இப்படித்தான் தொடங்கி முடிகின்றது. என் பிள்ளை, தொடங்கும் பொழுதாவது நீ சுறுசுறுப்பாக தொடங்கினால்தான் முடியும் பொழுது அத்தனை சோதனைகளையும் உன்னால் தாங்கிக் கொண்டு நிச்சயமாக முடியும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றும். ஆரம்பிக்கும் பொழுதே சந்தேகத்தோடும் வேதனையோடும் தொடங்கிவிட்டு அதன் பிறகு ஒன்றும் நடக்கவில்லையே, ஒன்றும் முடியவில்லையே என்று நீ சொன்னால் உன் மீதுதான் தவறு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இத்தனை காலமும் உடனிருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்த இந்த தெய்வத்திற்கு இன்னமும் உனக்கானவற்றை எல்லாம் செய்து கொடுக்க முடியும். நீ நம்பிக்கையை இழந்துவிட்ட பிறகு அது நடக்கவில்லை என்று வேதனைப்படக்கூடாது. அதன் பிறகு எதற்குமே உன் தாயானவள் நான் பொறுப்பெடுத்து கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைகள் எல்லோருமே என் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருக்க வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்களின் மீதாவது அவர்களுக்கு நம்பிக்கையும் அன்பும் அக்கறையும் இருக்க வேண்டும். அவர்களின் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கின்றது, நாம் சரியாகத்தான் இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மட்டும்தான் தாயினுடைய அரவணைப்பு உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்க பெறும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா நேரத்திலும் அம்மா உன்னை இதுபோன்று சந்தித்து வாக்கு கொடுப்பதில்லை. ஏதேனும் கஷ்டமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு மன வருத்தம் கொடுக்கின்ற சூழ்நிலைகள் என்று வரும்பொழுதுதான் அம்மா உன்னை தேடி வருகின்றேன். அப்பொழுது கூட நீ என்னை தவிர்த்தால் இந்த தாயானவளுக்கு நிச்சயமாக அது உன்னுடைய மனநிலையில் ஏதோ மாற்றங்கள் வந்துவிட்டது என்பதைத்தானே உணர வைக்கும். என் பிள்ளை, இது போன்று நடக்காமல் இனி எல்லாவற்றையும் சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நடக்கின்ற விஷயங்கள் நல்லதற்கு என்பதனை புரிந்து கொண்டு மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டு வராகியின் அரவணைப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள என்றென்றும் நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ நிறைவோடு இரு. என் பிள்ளை, மனநிறைவான வாழ்க்கையை வாழ்வது என்பது எல்லோருக்கும் கிடைத்து விடாத ஒரு வரம். அந்த வரம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்வது போல கேட்டு உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காதே. முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை. உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடுதான் நீ ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தொடங்க வேண்டும். உன்னால் முடியாது என்றால் அது யாராலும் முடியாது என்கின்ற வார்த்தை உனக்குள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். நீ நினைக்காமல் எதையும் இங்கே மாற்றிவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமே
நல்லது என்பதனை உணர்ந்து இந்த வராகியின் ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எந்நாளும் தயாராக இருந்து கொண்டிருந்தால் அம்மாவின் அன்பு நீ தேடாமலேயே உன்னை தேடி ஓடோடி வந்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.